இந்த படத்தோட ஹீரோ பேரு பார்த்தீங்கன்னா நிக்கோ தான் அவரோட பேரு. வந்து சொந்த நாடான அவரோட நாட்டுக்கே திரும்பி போறாரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அம்மா முடியாம இருக்காங்க. அவங்க அம்மாவ பார்க்கறக்காக போறாரு. ஆனா, அவங்க அம்மாவ பார்க்கறக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா, அங்க நெறையா கொலை நடக்குது, அவர் சொந்த ஊர்ல. அந்த கொலையெல்லாம் எதனால நடக்குதுன்னு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகி மக்கள்லாம் இருக்காங்க. சரி, நம்ம அந்த கொலைக்கு யார் பண்ண தூண்டுறா? யார் பண்ணியிருக்கா? அப்படின்னு சொல்லி இவர் அத டிடெக்டிவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. ஏன்னா இவர் ஒரு ஃபார்மலாகவே ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு டிடெக்டிவ் ஆட்டம் தான். அப்புறம் இவரும் அந்த டிடெக்டிவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அவருக்கு சில தடயங்கள் எல்லாமே கிடைக்குது. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க அத்தாரிட்டி எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு மிருகம் தான் பண்ணியிருக்கோம். இது மிருகம் தான் பண்ணுறக்கு வாய்ப்பு. இந்த மாதிரி கொல்றது மனுஷனால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த படம் சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டில் பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா அந்தளவுக்கு ஹாரர் த்ரில்லராக ட்விஸ்ட் அண்ட் டர்னாக இருக்கும். இதோட ஸ்பாய்லர் அலர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் அந்த பீஸ்ட்டாகவே இருக்கார். உல்ஃப்மேனாக இருக்கிறது நம்ம ஹீரோ தான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கே இது தெரியாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட குடும்பத்துக்குள்ளேயே ஜீன் மாற்றம் எல்லாமே இருக்குது. அவங்க குடும்பம் அதை மறைச்சிட்றாங்க. குடும்பம் சில சீக்ரெட்டை மறைச்சனால இவருக்குமே அது தெரிய வராமல் போயிடுது. அதுக்கப்புறமா இவருக்குள்ளேயே சில மாற்றங்கள் அவர் உணர்றாரு. உணர்ந்ததுக்கப்புறமா தான் தான் அந்த பீஸ்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சதுக்கப்புறமா அவர் மாறுறத அவரே ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் இந்த கொலைலாம் நடக்கிறதுக்கு காரணம்னு யார் கண்டுபிடிக்கிறாரு. எப்படி இவருக்குள்ளே அந்த உல்ஃப்மேன் உண்டாகுறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அது உல்ஃப் படம்னாவே நல்லா பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டான படமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஹவுலுங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அது ட்ரெயின் படமாக இருக்கும். பார்க்காதவங்கன்னா மறக்காமல் போய் அந்த படத்தை பாருங்கள். அந்த படம் தமிழில் இருக்குது. ஹவுல் HOWL.